ஹாய் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11ஆம் வகுப்பில் இப்போ வந்து 5வது சாப்டர் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஈருறுப்பு தேற்றம், தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஈருறுப்பு தேற்றம் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஸோ ஈருறுப்பு தேற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, ஏதேனும் ஒரு இயல் எண் எண்ணுக்கு n belongs to n இயல் எண்ணுன்னு சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு இயல் எண் என்னன்னு சொல்லிவிட்டு அது எதில் இருக்குது, அந்த நேச்சுரல் நம்பரில் இருக்கிற மாதிரி n belongs to n அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், a + b ஹோல் பவர் n. அது எப்படி வந்து விவரித்து எழுதுறேன்னா, nc0 a பவர் n b0 ப்ளஸ் அடுத்து என்ன nc1. nc0 வந்து நம்ம என்ன முன்னாடி சாப்டரில் பார்த்துருக்கோம். 4வது சாப்டரில் காம்பினேஷன் பார்த்துருக்கோம், சேர்வுகள்னு சொல்லியிருக்கோம். சரி, அதில் பார்த்தது அதே மாதிரி தான், அதோடைய லிங்கே தான் அப்படியே வரும். ஸோ nc0 an b0 nc1 இங்கே என்ன ஆகுது, a பவர் n - 1 அப்படின்னா இங்கே b பவர் 1 இங்கே ஒன்று இருக்கும். இங்கே அதே மாதிரி ஒன்று கழிப்போம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா nc2 a பவர் n - 2 b ஸ்கொயர் அப்படின்னு வரும். ப்ளஸ் எக்ஸட்ரா இன் பிட்வீனில் நடுவில் என்ன இருக்கும் பாரு, NCR a பவர் n மைனஸ் ஆர் b பவர் ஆர் ப்ளஸ் எக்ஸட்ரா. கடைசி என்ன வரும்னா NCNக்கான மதிப்பு நமக்கு ஒன்றுன்னு தெரியும். சரியா? NCN A0 இன்ட்டு என்ன வரும், BN அப்படின்னு எழுதுவோம். இதில் அந்த n அப்படிங்கிறது பாரு, n ஓர் இயல் எண் எனில், என்னங்கிறது இயல் எண்ணாக இருந்துச்சுன்னா, ஒரு இயல் எண்ண எனில் a + b ஹோல் பவர் n என்ற ஈருறுப்பு விரிவில் n + 1 உறுப்புகள் இருக்கும். அதாவது a + b ஹோல் பவர் n அப்படிங்கிற அந்த ஈருறுப்போடைய அதாவது விவரித்து நம்ம எழுதுறதுல என்ன இருக்குன்னா n + 1 உறுப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் பாரு என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ TR + 1 = நம்ம எப்படி எழுதுவோம்னா, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் பார்த்துங்க. TR + 1 = NCR a பவர் n - r b பவர் r. நம்ம இந்த முன்னாடி ஃபார்முலாவிலேயே இங்கே மிடில் பார்த்துருக்குறோம்ல. ஸோ இந்த ஃபார்முலா தான், இதுதான் இன் பிட்வீன் ஃபார்முலாஸ். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரல் சொல்யூஷனுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதில் நம்ம வந்து NCR a பவர் n - r b பவர் r, அந்த ஆறுக்கான மதிப்பு 0 1 2 3 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த a + b ஹோல் பவர் n-ல் n belongs to n என்பதன் விரிவில் எப்படி எழுதுவோம்னா, ஸோ இதில் n வந்து இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா, கெழுவின் அதிகபட்ச மதிப்பு என்ன வரும்னா NCn/2. n வந்து இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா அந்த கெழுவோடைய அதிகபட்ச மதிப்பு என்னவாக இருக்கும், NCn/2 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒற்றை எண்ணாக இருந்துச்சுன்னா பாருங்கள், n வந்து ஒற்றைப்படை எண் அப்படின்னா கெழுவோடைய அதிகபட்ச மதிப்பு என்ன ஆகுனா NCn-1/2 ஆர் NCn + 1/2. இது ரெண்டும் சொல்லலாம். எப்போ n வந்து ஒற்றைப்படை என்ன இருந்துச்சுன்னா அந்த கெழுவின் அதிகபட்ச மதிப்பு NCn-1/2 ஆர் NCn + 1/2 அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது இந்த நெக்ஸ்ட் பாருங்கள். a + b ஹோல் பவர் n-ல் அதில் என்பதன் விரிவில் n இரட்டைப்படை எண் எனில் மைய உறுப்பு, n வந்து இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா அதோடைய மைய உறுப்புக்கான ஃபார்முலா பாருங்கள். என்ன TR + 1ன்னு பார்த்தா இங்கே வந்து n-க்கு பதிலாக என்ன பண்ணணும், n/2. TN/2 + 1 NCn/2 a பவர் n - n/2 b பவர் n/2. அந்த ஆறுக்கு பதிலாக n/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது எதுக்கு, n ஒரு இரட்டைப்படை எண்ணில் மைய உறுப்புக்கான ஃபார்முலா. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள், n வந்து ஒற்றைப்படை எண் எனில் மைய உறுப்புக்கான ஃபார்முலா Tn - 1/2 + 1 மற்றும் Tn + 1/2 + 1. ஸோ இது இங்கே அடுத்தது பாருங்கள். ஸோ அந்த ஃபார்முலா அதை நம்ம சொல்லிடலாம் டைரெக்டாக. இப்போ a + bக்கு பார்த்தோம். இப்போ a - b ஹோல் பவர் என்னென்னா NC0 a பவர் n b0 மைனஸ் NC1 a பவர் n - 1 b1 ப்ளஸ்ஸு மைனஸ்ன்ட்டு வேரியேஷனும் மாறியே போகும். சரிங்களா? NC2 a பவர் n - 2 b ஸ்கொயர், இங்கே மைனஸ் தான், ப்ளஸ் இல்லை மைனஸ் எக்ஸட்ரா ப்ளஸ்ன்ட்டு இங்கே என்னாகும், ப்ளஸ்ஸு மைனஸ் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். -1 ஹோல் பவர் ஆர் NCR
ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர் முன்னே இருந்த அதே சேம். த நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா ப்ளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் என்னு என்சிஎன் ஏ பவர் நாட் பிஎன் அப்படின்னு கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்ததாக பாருங்கள், இதெல்லாம் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுங்க. என்சி நாட் ப்ளஸ் என்சி ஒன் ப்ளஸ் என்சி டூ ப்ளஸ் எக்ஸட்ரா என்சிஎன். இதுக்கான ஃபார்முலா நமக்கு முன்னாடி யூனிட்லேயே பார்த்துக்கணும். 2 பவர் என்னு அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது என்சி ஒன் ப்ளஸ் என்சி த்ரீ ப்ளஸ் என்சி ஃபைவ் ப்ளஸ் எக்ஸட்ரா. அதுக்கு அடுத்தது என்சி நாட் ப்ளஸ் என்சி டூ ப்ளஸ் என்சி ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் எப்படி எழுதுவோம்? 2 பவர் என் மைனஸ் 1 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் இதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். சரி, இது ரிலேட்டடாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ சம்மில் வந்து உள்ள நுழையிறோம் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி. எப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ எடுத்துக்காட்டு 5.1 ஃபஸ்ட்டு சம்மு, எடுத்துக்காட்டு சம்மு 2x + 3 ஹோல் பவர் 5 விரிவாக்கம் காண்க. இதோடைய விரிவாக்கம் கேட்டிருக்கிறாங்க, எக்ஸ்பேன்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள். இது ஏக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? 2xன்னு எடுத்துக்கிறோம். பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 3ன்னு இருக்குது. என்னுக்கு பதிலாக 5ன்னு இருக்குது. ஃபார்முலா கொண்டு வந்து போடு. a + bக்கான ஃபார்முலா எழுதுங்க. nc0 a பவர் n b0 + nc1 a பவர் n - 1 b பவர் 1 + எக்ஸட்ரா ப்ளஸ் ncr a பவர் n - r b பவர் r ப்ளஸ் எக்ஸட்ரா ncn a0 b பவர் n. இந்த ஃபார்முலா எழுதிக்கிட்டு இப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பிரதியிடுறோம். ஸோ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2x, பிக்கு பதிலாக 3, என்னுக்கு பதிலாக 5. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன இருக்கிற இடத்துல 5 c0, ஏ இருக்கிற இடத்துல 2x ஹோல் பவர் 5, பி இருக்கிற இடத்துல 3, 3 நடுக்கு 0. அடுத்தது 5c1 இன்ட்டு நமக்கு என்ன வருது? ஏ இருக்கிற இடத்துல என்ன வருது? 2x ஹோல் பவர் 4, அதாவது 5 - 1 4, அப்புறம் 3 நடுக்கு என்னாகும் 1. அடுத்தது ப்ளஸ் 5c2 2x பவர் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர்னு வரும். பிக்கு வந்து 3ன்னு கொடுத்தா மேலே வந்து என்ன, அதாவது பி ஸ்கொயர்னு வரும். அங்கே n - 2ன்னு வரும். அதே மாதிரி 5c3 த நெக்ஸ்ட்டு 2x ஹோல் பவர் நமக்கு என்ன ஆகும்? 5 - 3ன்னு வரும். இங்கே பி பவர் 3னா 3 பவர் 3 ப்ளஸ்ஸு 5c4 2 பவர் எக்ஸு. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும்? 5 - 4ன்னு வரும். இங்கே பியோடைய மதிப்பு 3 பவர் என்ன ஆகணும்? 4ன்னு வரும். 5c5 3 பவர் 5 2x பவர் 0. இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னு இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம் பாருங்கள். அதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? 32 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 5 5 இன்ட்டு 16 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4 இன்ட்டு 3ன்னு வரும். 10 இன்ட்டு 8 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 இன்ட்டு 9ன்னு வரும். ப்ளஸ் 10 இன்ட்டு 4x² இன்ட்டு 27 ப்ளஸ் 5 இன்ட்டு 2x இன்ட்டு 81 ப்ளஸ் 24, அதாவது 243ன்னு வரும். சரிங்களா? ஏன்னா வந்து அந்த NCNக்கான வேல்யூ 1. NC 1ன்னா நீ என்ன பண்ணும்? 5C1ன்னு வரும். அதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணால் இந்த மதிப்பு கிடைக்கும். அடுத்தது 32 சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 32 எக்ஸின் அடுக்கு 5 240 எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 720 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 1080 x² ப்ளஸ் 810 x ப்ளஸ் 243 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும். இதெல்லாம் எப்படின்னா இந்த நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இந்த NC அதாவது 5C1 அடுத்தது 5C2 காம்பினேஷன்லாம் பார்த்துருக்கோம். 5 இன்ட்டு என்ன ஆகும்? 5 × 4 / 1 × 2ன்னு போடுவோம். அதே மாதிரி த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 5C3ன்னா 1 × 2, அதாவது 5 × 4 × 3ன்னு வரும். 1 × 2 × 3 எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மதிப்புலாம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு என்ன? இப்போ 5C4ன்னு கூட வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதுவோம்? 5 × 4 × 3 × 2 / 1 × 2 × 3 × 4ன்னு வரும். ஸோ என்ன பண்ணுறோம்? 4 4 கேன்சல் 2 2 3 3 5ன்னு வரும். ஸோ அந்த 5 தான் இங்கே போட்டிருக்காங்க. இதெல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி தான் இந்த வேல்யூலாம் கிடைக்குது. இந்த மாதிரி வேல்யூலாம் இது எல்லாமே. சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம இதுக்கு என்ன இருக்கும்? அந்த பின்னா 3 பவர் என்ன ஆகும்? 4ன்னு வந்துச்சு. 3 3 9 9 3 27 27 × 3 81 மதிப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணால் நமக்கு இந்த மதிப்பு கிடைக்கும். அடுத்தது எடுத்துக்காட்டு 5.8 பாருங்கள். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க? விரிவாக்கம் காண்கன்னு சொல்கிறாங்க. 5.8ல் 2x - 1/2x ஹோல் பவர் 4 விரிவாக்கம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏக்கு வந்து 2x, பிக்கு வந்து நமக்கு என்ன? -1/2x, என்னுக்கு வந்து மதிப்பு 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஃபார்முலாவிலே பிரதிடலாம். சரிங்களா? இது a - b ஃபார்முலா. a - b ஃபார்முலா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒன்று மைனஸாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? NC0
ஏ பவர் என்ன வரும், ஏ பவர் என்னு பி பவர் 0ன்னு வரும். சரியா? அடுத்தது NC1 ஏ பவர் n-1 பி பவர் 1ன்னு வரும். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம அங்கே வந்து நமக்கு என்ன ஆகும், மைனஸுங்கிறனால இங்கே மைனஸ் செகண்ட் டேர்மில் மைனஸ். அடுத்தது ஈவன் டேர்மில் அதாவது இரட்டைப்படையில் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், ஏக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது, அதாவது எண்ணுக்கு வந்து 4 இருக்குனால 4C0. ஏவுக்கு வந்து நமக்கு என்ன 2x^4 வருது, -1/2x^0 ப்ளஸ் 4C1 2x^3 -1/2x. சரிங்களா? -1/2x. சரி, ஓகே. இது ஹோலில் நம்ம வந்து a + b அதையே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? இல்லை நம்ம அந்த மைனஸ் ஃபார்முலா கூட சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். எப்படி போட்டாலும் நமக்கு மதிப்பு கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹோலாக வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலும் ஒன்றும் மிஸ்டேக்லாம் ஒன்றும் வராது. சரியா? 4C2 2x^3 -1/2x^2ன்னு வரும். சரியா? சரி. அடுத்தது 4C3 2x -1/2x^3 ப்ளஸ் 4C4 2x^0 -1/2x^4 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? 4. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணது பாருங்கள். இப்போ இந்த 4C0னா இதுக்கான வேல்யூ நமக்கு 1. இங்கே 2x 2 4 டைம் மல்டிபிள் பண்ணு. இங்கே என்ன ஆகும், 2 × 2 × 2 × 2 2 4 4 2 8 8 2 16. இங்கே என்ன இருக்குது, 2x^0னா அதுக்கு மதிப்பு 1. சரிங்களா? அப்படின்னா 16 எக்ஸின் அடுக்கு 4ன்னு வருது. ப்ளஸ் 4 × 4C1னா 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் 4. சரிங்களா? 4C2னா என்ன ஆகும், 4 × 3ன்னு வரும், 1 × 2ன்னு இருக்கும். கேன்சல் பண்ணால் 6ன்னு வரும். சரிங்களா? ஸோ அதுதான் டைரெக்டாக போட்டிருக்காங்க. அடுத்து ரிமைனிங் நம்ம என்ன பண்ணுறோம், 4C3ன்னா நமக்கு என்ன ஆகும், 4 மட்டும்தான் வரும். சரிங்களா? ஏன்னா 4 × 3 × 2 × 1ன்னு போடுவோம். 1 × 2 × 3ன்னா என்ன ஆகுது, ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆயிரும். 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 4 மட்டும் வரும். மீதி இருக்கிற ரிமைனிங் டைம் என்ன பண்ணலாம், இந்த 2x அப்படியே வச்சுக்குவோம். ஸோ இந்த 2x வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். சரிங்களா? இதை க்யூப் பண்ணு. அதே மாதிரி 2x^0க்கான வேல்யூ 1 -1/2x^4. அதுக்கான 4, அதாவது 2xஐ 4 டைம் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும், 2 2 4 4 2 8 8 2 16 16x^4. அதான் 16x^4ன்னு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளிஃபிகேஷன். இதெல்லாம் என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் பண்ணு. ஸோ என்ன இருக்கும், 16x^4 -16x² ப்ளஸ் 6 -1/x² ப்ளஸ் 16x^4 அப்படின்னு மதிப்பு கிடச்சிருச்சு. சரிங்களா? அடுத்து பயிற்சி 5.1ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். விரிவாக்கம் பண்ண அதாவது இப்போ எடுத்துக்காட்டு 5.8 பார்த்தா அதே மாதிரி தான். 2x² -3/x3ன்னு இருக்குது. விரிவாக்கம் காண்கன்னு சொல்லிட்டாங்க. ஏக்கு வந்து என்ன 2x², பிக்கு வந்து -3/x, என்னுக்கு வந்து 3. சரிங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபார்முலாவில் பாருங்கள். ஸோ 2x² -3/x3. ஸோ என்ன ஃபார்முலா, NC0ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னுக்கு வந்து 3, அடுத்தது C0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2x பவர் அதாவது 2x² 3. அடுத்து -3/x0. அடுத்தது 3C1 2x², இங்கே என்ன ஆகும், ஸ்கொயரு -3/2 இங்கே (1). ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ப்ளஸ்ஸு 3C2 2x², அதாவது மேலே வந்து 3 - 2ன்னு வரும் 1. இங்கே -3/2 x² வரும். ஸோ அதே ஸ்கொயரு ப்ளஸ் 3C3 2x² -3x 3/x3. இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும் முன்ன மாதிரி. சரிங்களா? ஸோ சிம்பிளிஃபை பண்ண என்ன, 3C0 இது என்ன, இதுக்கான வேல்யூ 1. சரிங்களா? இப்போ 2x³ x² 3ன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணு. சரியா? 3 × 2 என்ன ஆயிரும், 6 ஆயிரும். 2 வந்து 3 டைம் மல்டிபிள் பண்ணால் 2 2 4 4 2 8 8x6. அடுத்தது இதுக்கான மதிப்பு 1. அடுத்தது 3C1 2x² வரும். அது பேருக்கு என்ன ஆகும், 4x4ன்னு வரும். -3/xன்னு வரும். கேன்சல் பண்ணிக்க, மீதி கியூப் தான் வரும். -3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 3 சார் 9 9 4 சார் 36ன்னு, அதாவது 3 9 9 36 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 2x² 1ன்னு இருக்கும். சரியா? அப்படின்னா 3 2 சார் 6, இங்கே நாங்கள் x² கேன்சல் பண்ணு. 9 3 சார் 27 27 × 2 54 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து கடைசியாக நமக்கு என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் -9 × 3 27/x³ கிடைக்கும். அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண பாரு, 8x6 -36x³
ப்ளஸ் 54 மைனஸ் 27/x³ அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அடுத்த சம்மு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள், அதாவது எடுத்துக்காட்டு 5.9. இது கொஞ்சம் முக்கியமான சம்மு. இது 5 மார்க் கேட்பாங்க. சரிங்களா, அதை பார்த்துங்க. 5 மார்க் சம்மு. ஸோ இப்போ வந்து எடுத்துக்காட்டு 5.9 x² ப்ளஸ் √1 மைனஸ் x² ஹோல் பவர் 5 x² மைனஸ் √1 மைனஸ் x² ஹோல் பவர் 5. ஏ வந்து x², பி வந்து √1 மைனஸ் x² என்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்னன்னு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம் x² ப்ளஸ்ஸு √1 மைனஸ் x² ஹோல் பவர் 5 ப்ளஸ்ஸு x² மைனஸ் √1 மைனஸ் x² ஹோல் பவர் 5. எப்படி a ப்ளஸ் பி ஹோல் பவர் 5 a மைனஸ் பி ஹோல் பவர் 5 ஃபார்மெட்டில் இருக்குது. சரிங்களா, இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஆல்ரெடி, அதை நம்ம பயன்படுத்துகிறோம் டைரெக்டாக. பாருங்கள் இப்போ அந்த ஃபார்முலாவில் இப்போ ஃபார்முலா a ப்ளஸ் பி ஹோல் பவர் 5ல் 5c0 a பவர் 5 b0 ப்ளஸ் 5c1 a பவர் 4 b1 ப்ளஸ் 5c2 a பவர் 3 b² ப்ளஸ் 5c2 இங்கே 5c3 a² b³ ப்ளஸ் 5c4 a b பவர் 4 5c5 b பவர் 5 a பவர் 0ன்னு வரும். அதுக்கான வேல்யூ நமக்கு ஒன்று, அதெல்லாம் போட தேவையில்லை. சரிங்களா, ஸோ அப்படின்னா வந்து இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண பாரு. a0 ப்ளஸ் 5a பவர் 4 இன்ட்டு b ப்ளஸ் 10a³ இன்ட்டு b² ப்ளஸ் 10a² இன்ட்டு b³ ப்ளஸ் 5a இன்ட்டு b பவர் 4 ப்ளஸ் b பவர் 5. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த 5c0 5c1 5c2 5c3 5c4 5c5 இதுக்கெல்லாம் 5c5க்கும் 5c0க்கும் 1ன்னு நமக்கு வேல்யூ தெரியும். மீதியை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 5c1னா 5 மட்டும்தான் வரும், அவ்வளோதான். 5c2னா 1 × 4ன்னு வரும். சரி, 5 × 4ன்னு வரும். அதாவது 5 × 4 அடுத்தது டிவைட் பை 1 × 2. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும். 5 2s are 10. அடுத்ததும் 10 வரும், கடைசியாக 5ம் வரும். அடுத்தது a மைனஸ் பி ஹோல் பவர் 5க்கும் இதுக்கும் அதே மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து நமக்கு வந்து இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஈஸியாக அதாவது வேல்யூ கிடச்சிரும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போடுறோம். சரிங்களா, இப்போ a மைனஸ் பி ஹோல் பவர் 5னா a பவர் 5 மைனஸ் ப்ளஸ்ஸு பதில் மைனஸ் வரும். 5a பவர் 4 இன்ட்டு பி ப்ளஸ்ஸு 10a³ இன்ட்டு பி பவர் 5² மைனஸ் 10a² b³ அடுத்தது ப்ளஸ் 5a b பவர் 4 மைனஸ் b பவர் 5. இப்போ அதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன ஆகுன்னு பாரு. இப்போ 2 இன்ட்டு என்ன ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸில் எல்லாமே கேன்சல் ஆகும். இங்கேயே பாருங்கள், இப்படியே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே என்ன ஆகுது, மைனஸ் பி பவர் 5 இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது மைனஸ் 10a² b² இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது இது ரெண்டும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா a பவர் 5 இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ட்வைஸ் ஆஃப் 2 வந்ததுனால 2 இன்ட்டு a பவர் 5 ப்ளஸ் 10a³ b² ப்ளஸ் 5a b பவர் 4. இப்போ அந்த மதிப்பை நம்ம a bக்கு கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணால் குயிக்காக நமக்கு வேல்யூ கிடச்சிரும். இப்போ 2 இன்ட்டு என்ன வரும், x² ஹோல் பவர் 5 ப்ளஸ் 10 இன்ட்டு x² ஹோல் க்யூபு. இங்கே நம்ம ப்ராக்கெட்டில் √1 மைனஸ் x² ஹோல் ஸ்கொயர் 5 இன்ட்டு x² இன்ட்டு √1 மைனஸ் x² த ஹோல் பவர் 4 அப்படின்னு இருக்குது. ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ ரூட்டு கேன்சல் ஆகும். 2 இன்ட்டு x பவர் 10 வரும். 10x பவர் 6 இன்ட்டு 1 மைனஸ் x² வரும். 5x² இன்ட்டு 1 மைனஸ் x² ஹோல் பவர் 4. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்னாகும், 2 அப்படியே இருக்கும். ஸோ x பவர் 10 ப்ளஸ் என்னாகும் 10x பவர் 6 மைனஸ் 10x பவர் என்னாகும் 8 அப்படின்னு கிடைக்கும். சரியா, 6 x பவர் 10 x பவர் 2ன்னு வரும். பேசிக்கலாக்குன்னா பவர் ஆட் பண்ணிங்க, நீ பாட்டுக்கு ப்ராடக்ட் பண்ணிடக்கூடாது. சரியா, சில பேர் அதை என்ன பண்ணுவேன் 6 2s are 12ன்னு போட்டுருவாங்க. இட்ஸ் ராங். சரியா, பேஸ் ஈக்குவலாக இருக்கும், உள்ள மல்டிபிள் பண்ணால் பேஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்படியே பவர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 5x² வச்சுக்கிறேன். இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டு. 1 ப்ளஸ் x பவர் 4 மைனஸ் 2x² வரும். உள்ள முன்ன மாதிரி அதையும் மல்டிபிள் பண்ண என்ன ஆகும், 2 இன்ட்டு x பவர் 10 ப்ளஸ் இது நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகுது 10x பவர் 6 மைனஸ் 10x பவர் 8 ப்ளஸ் 5x², 5x பவர் 6 ஏன்னா இது உள்ள மல்டிபிள் பண்ணால் 6ன்னு வரும் மைனஸ் 10x பவர் 4. இப்போ ஆர்டர் அப்படியே எழுதிடலாம். சரியா, 2 இன்ட்டு x பவர் 10 மைனஸ் x பவர் அதாவது 10x பவர் 8 ப்ளஸ் 15x பவர் 6 மைனஸ் 10x பவர் 4 ப்ளஸ் 5x² அப்படின்னு மதிப்பு கிடைக்கும். அடுத்தது இப்போ பயிற்சியில் ஃபஸ்ட்டில் செகண்ட் ரோமன். சரிங்களா, ஏன்னா முன்ன பார்த்து அதே சேம் ப்ராப்ளம், அதே மாதிரியே இதையும் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க, பயிற்சி 5.1ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் ரோமன் விரிவாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2x² மைனஸ் 3√1 மைனஸ் x² ஹோல் பவர் 4 ப்ளஸ்
2x ஸ்கொயர் ப்ளஸ் 3 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 4. ஏக்கு வந்து என்ன 2x ஸ்கொயர், பிக்கு வந்து நமக்கு என்ன 3 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், என்னுக்கு வந்து 4. சரியா? இப்போ அந்த ஃபார்முலா முன்ன மாதிரியே என்சி நாட் நம்பர் ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் 4, 4c நாட் ஏ பவர் 4 பி நாட், 4c1 ஏ கியூப் பி 1, 4c2 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4c3 ஏ பவர் 1 பி கியூப் ப்ளஸ் 4c4 ஏ நாட் பி பவர் 4. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஏ பவர் 4 ப்ளஸ் 4a கியூப் பி 1 ப்ளஸ் 6a ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4ab கியூப் ப்ளஸ் பி பவர் 4. ஏ மைனஸ் பியில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ பவர் 4 மைனஸ் 4a கியூப் பி ப்ளஸ் 6a ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 4ab கியூப் ப்ளஸ் பி பவர் 4. ரெண்டையும் ஆட் பண்ணு. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் பாரு. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ்ஸு மைனஸு. இது நெக்ஸ்ட்டு சரி இது இல்லை. ஸோ இது ரெண்டு மைனஸ் 4ab கியூபும் ப்ளஸ் 4ab கியூபும், அது மைனஸ் 4a கியூப் பியும், இந்த நெக்ஸ்ட் ப்ளஸ் 4a கியூப் பியும் கேன்சல் ஆகிட்டு, ஸோ த நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும், ரெண்டு ஆட் பண்ணுறாங்க. ரெண்டு ஆட் பண்ணிட்டு என்ன ஆகுது, ஏ பவர் 4 ப்ளஸ் 6a ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி பவர் 4. ஸோ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஏ ஈக்குவல் டு 2x ஸ்கொயர், பிக்கான வேல்யூ 3 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 2 இன்ட்டு 2x ஸ்கொயர் ஹோல் பவர் 4, 6 இன்ட்டு 2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 4. இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி ரிமைனிங் அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ 2 இன்ட்டு இது என்ன ஸ்கொயர் பண்ணால் 16x பவர் 8 ப்ளஸ் 6 இன்ட்டு 4, இங்கே என்ன ஆகும் 4x பவர் 4னு வரும். 9 இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். ஸோ 81 இன்ட்டு, ஏன்னா 3 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணலாம். 3 3 9 9 3 27 27 1 இன்ட்டு 3 என்ன ஆகும் 81. அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா, இதை பாருங்கள். ஸோ 2 இன்ட்டு என்ன பண்ணுறோம், 16 எக்ஸின் அடுக்கு 8 ப்ளஸ் 216 எக்ஸ் பவர் 4, அதை மல்டிபிள் பண்ணால் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 81 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x உள்ள அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 16 எக்ஸ் பவர் 8, ஸோ 216 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 216 எக்ஸின் அடுக்கு 6 ப்ளஸ் 81 இன்ட்டு 81, அதாவது 81 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 162 எக்ஸின் அடுக்கு 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ எல்லாத்தையுமே 2 அப்படியே காமனாகவே வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறோம், உள்ள எல்லாமே ஆர்டராக எழுதுங்க. 2 இன்ட்டு 16 எக்ஸின் அடுக்கு 8 ப்ளஸ் 294 97 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 216 எக்ஸின் அடுக்கு 6 மைனஸ் 162 எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 81 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும். அடுத்தது பயிற்சி. சரி, எடுத்துக்காட்டு 5.2ல் பாருங்கள், 5.2ல் எடுத்துக்காட்டு 5.2. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, 98/4 மதிப்பை காண்க அப்படின்ட்டாங்க. சரியா? ஸோ இது வந்து நம்ம எப்படி மாற்றலான்னா, 100 மைனஸ் 2ன்னு எழுதலாம். அப்போ தான் 98ன்னு கிடைக்குமா? பாரு, அதே மாதிரி தான் 98/4 100 மைனஸ் 2/4. இப்போ என்ன பண்ணலாம், அதே ஃபார்முலா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4c0 100/4 2/0 மைனஸ் 4c1 100/3 2/1 ப்ளஸ் 4c2 100/2 2/2 மைனஸ் 4c3 100 இன்ட்டு 2/3 ப்ளஸ் 4c4 100/0 2/4. ஸோ இது வந்து ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலா. இப்போ டைரெக்டாக வந்து பாரு மல்டிபிள் பண்ணுறாங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். 4 டைம் மல்டிபிள் பண்ணால் அந்த 2 0 4 டைம் யூஸ் பண்ண அப்படின்னா என்ன ஆகும் பாரு, நமக்கு என்ன ஆகும், இங்கே 1 0 2 0 3 0 4 0 5 0 6 0 7 0. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 4 வந்து அதாவது 100 4 டைம் மல்டிபிள் பண்ணுறோம். சரிங்களா? அப்படின்னா அது 2 2 0 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 4 டைம் வந்துருச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி இது மல்டிபிள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மீதிக்கான வேல்யூ 0. அதேமாதிரி 4 இன்ட்டு த நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும், இங்கே வந்து நம்ம அதே மாதிரி இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுவும் 1 crore கிடைக்கும். ஸோ த நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 ரிமைனிங். அதுக்கப்புறம் 6 இன்ட்டு 4 த நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து 40 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 4 சரி இங்கே என்ன ஆகும் 40 தான். ஓகேவா? 2 டைம்னா 40, இங்கே முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 0 இன்ட்டு 0 இன்ட்டு 0 இன்ட்டு 1 அப்படின்னு இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் 6 4 அப்படியே வந்து காமனாக வரும். 2 மல்டிபிள் பண்ணுறோம். மைனஸ் 4 இன்ட்டு 100 இன்ட்டு 8ன்னு வரும். இங்கே வந்து 100/0 ரிமைனிங்னா 2 4 4 16 மட்டும் கிடைக்கும். அப்படியே ஆட் பண்ணுறது பண்ணுங்கள், சப்ட்ராக்ட் பண்ணி ரிமைனிங். ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குதுன்னா,
ஓகே. இங்க நமக்கு எப்படி குடுத்துருக்குறாங்க, இது வந்து ஒரு 10 கோடியா இருக்குது. இங்க வந்து நமக்கு 8,00,000 பக்கமா இருக்குது. இங்க வந்து 2,40,000 பக்கமா இருக்குது. இங்க வந்து 3,200 அப்படிங்கிற மதிப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கழிக்கிறோம். ப்ளஸ் 16ன்னு கடைசியா இருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கழிக்கிறோம். இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ அப்படின்னா இங்க ஆட் பண்ணா நமக்கு என்ன வேணும்? 10,02,40,016ன்னு இருக்குது. மைனஸ் இங்க வந்து எவ்வளோ இருக்குன்னா, 8,32,200 3,200ன்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய மதிப்பு. ஸோ இங்க நமக்கு வந்து எத்தனை மதிப்பு கிடைக்குது என்னன்னா, ஸோ 9,00,00,000 நமக்கு வந்து என்ன கிடைக்குது? 22,00,000 அதாவது ஆமா 22,36,816 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப அடுத்தது இதே மாரியே பாருங்க நமக்கு பயிற்சியில ஸோ நமக்கு வந்து 5.1ல ஸோ என்ன இருக்குதுன்னா, 102/4ன்னு இருக்குது. மதிப்பு காண்க. ஸோ நமக்கு முன்ன வந்து மைனஸ்ல இருக்குது. இப்போ வந்து ப்ளஸ்ல இருக்குது. அவ்வளோதான் வேரியேஷன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? அதுவும் 2வது கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ரோமன். ஸோ அப்படின்னா என்ன பண்றோம்? 102/4னா 100 + 2/4 எப்படி எழுதணும்? அதே மாரி 4C0 100/4 2/0 4C1 100/3 2/1 4C2 100/2 2/2 4C3 100 × 2/3 + 4C4 100/0 2/4 எல்லாத்தையும் பெருக்கிறேன். எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஸோ இங்கே என்ன கிடைக்குது? ஒரு 10 கோடி கிடைக்குது. இங்கே வந்து 10,00,000 கிடைக்குது. சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, 10 கோடி இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னா, இங்கே ஒரு 10,000ன்னு இருக்குது. அடுத்தது வந்து இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது மதிப்பு? 100ன்னு இருக்குது. ஸோ அதெல்லாமே ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணுறது தான். ஸோ இங்கே 10 கோடி, இங்கே 8,00,000 வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன? சரி 80,00,000 வந்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 2,40,000. ஸோ இங்கே வந்து 3,216 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ 10,82,43,216 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்குது. அதேமாரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 2வது சப்டிவிஷன் இது எப்படி இருக்குதுன்னு, இது வந்து 99/4ன்னு இருக்குது. இங்கே வந்து என்ன 100 - 1ன்னு போடலாம். ஸோ 4C0 100/4 ஒரு 1/0 -4C1 அதாவது A - B ஃபார்முலா ஷேப்பு. இது நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரி ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்க. 4C2 100/2 1 அப்புறம் வந்து -4C3 100/1 1/1 ஸோ இது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? 4C4 1 அவ்வளோதான். சரிங்களா? இங்கே 1 தான் மதிப்பு. இப்போ இங்கே அதே மாதிரி நமக்கு எத்தனை கிடைக்குது? 10 கோடி கிடைக்குது. இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 40,00,000 கிடைக்குது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து 60,000 இங்கே வந்து -400 + 1 ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஸோ இங்கே வந்து நமக்கு எப்படி இருக்குது? இங்கே 10 கோடி நமக்கு எத்தனை கிடைக்குது? 60,001 அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து 40,400 ஸோ கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? 9 கோடியே 60,00,000 என்ன கிடைக்குது? 59,601 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்குது. சரிங்களா? அடுத்து தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். 3வது சப்டிவிஷன். 3வது என்ன கொடுத்துக்கிறாங்க? பாருங்க. இப்போ தேர்டு சம்மு 9 நடுக்கு என்ன சொல்கிறாங்க? 7 எப்படி எழுதுகிறோம்? 10 - 1/7 அப்படின்னு எழுதுகிறோம். இது எழுதுகிறோம் அதாவது 7C0 10^7 -7C1 ஏன்னா A - B ஃபார்முலா 7C1 10^6 7C2 10^5 ஏன்னா ஒவ்வொன்றா கழிச்சிட்டு போனால் போதும். ஏன்னா 1 பவரில் எது இருந்தாலும் வேல்யூ 1 தான். அதனால் ஈஸியாக இருக்கும் இது. சரிங்களா? 7C3 10^4 + 7C4 10 என்ன ஆகுது? 3 அடுத்தது -7C5 10^2 + 7C4 10^1 -7C7 அதுக்கான மதிப்பு நமக்கு 1ன்னு தெரியும். இப்போ நமக்கு என்ன ஆகும்? 10^7 -7 × 6 10^6 + 21 × 10^5 -35 × 10^4 + 35 × 10^3 -21 × 10^2 + 70 - 1 சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கும்? இங்கே வெறும் 10 மட்டும் இருக்கும். இங்கே வந்து 7 மட்டும்தான் இருக்கும். 7 6 டைம் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 7 மட்டும்தான் மிஞ்சும். 7 × 10 நமக்கு என்ன ஆகும்? 70 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ கடைசியாக அந்த மதிப்பு 1. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குது இது? ஸோ இங்கே வந்து அதாவது 10^7 அப்படின்னா 7 டைம்ஸ் போகிறோம்.
எத்தனை பார் 1 0 2 0 3 0 4 0 5 0 6 0 7 0. அதே மாதிரி இங்கே வந்து 10 அடுக்கு 6னா 1 2 3 4 5 6ங்கிறது. அதே சமயம் இங்கே வந்து 2 0 வரும். ஸோ அடுத்து 17 வரும். அப்புறம் மறுபடியும் அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், அதே கண்டினியூஷன் 7 0 1 2 3 4 5 6 6 0. அடுத்து ஒவ்வொன்றா குறையுது. சரிங்களா? இது டைரெக்டாக, ஏன்னா அப்படியே டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்புறம் மைனஸ் 2100 -1 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ண எப்படி வருதுன்னு. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, இங்கே 1 கோடி மதிப்பு இருக்குது. இங்கே அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் நமக்கு என்ன 70 லட்சம் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படியே ஒவ்வொன்றையும் கழிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன இருக்குது, 1 கோடியே, அதாவது இப்போ 1 கோடியே 21,35,070ன்னு இருக்குது. இங்கே வந்து என்ன கிடைக்குது, 73,52,101 அப்படின்னு இருக்குது. அதில் வந்து அதை கழிச்சா நமக்கு எத்தனை கிடைக்குன்னா, ஸோ நமக்கு வந்து என்ன 4 7 8 2 9 6 9 அப்படிங்கிற ஒரு மதிப்பாக கிடைக்குது. அடுத்தது பயிற்சியில் 3ஆவது சம் பாருங்கள். ஸோ 3ஆவது சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி, அவங்களா சொல்லிட்டாங்க, ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி 1.01 அடுக்கு நமக்கு என்ன கொடுத்துறாங்க, 10 லட்சம்னு கொடுத்துட்டு மற்றும் என்ன கொடுத்துருக்குறாங்க 10,000 ஆகியவற்றில் எது பெரியது என காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ரெண்டுதில் எது பெரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ இப்போ a + b ஹோல், அதாவது a + b ஹோல் பவர் n ஃபார்மேட்டுக்கு மாற்றுங்க. சரிங்களா? எப்படி மாற்றுறன்னு பாருங்கள். ஸோ இந்த 10 லட்சம் பாரு 1.01 அடுக்கு 10 லட்சம். அதை எப்படி பிரிக்கணும், 1 + 0.01 அடுக்கு 10 லட்சம்னு எழுதிக்கிறோம். ஸோ இதை நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். இப்போ என்ன ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், 10C0 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ 10C0. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 10, அதாவது 10 லட்சம் C1 0.01 வருது, ப்ளஸ் எக்ஸட்ரா 0.01 ஹோல் பண்ண, அதாவது பவர் என்ன 10 லட்சம் அப்படின்னு எடுத்துட்டேன். இதில் நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஸோ இதில் 1 இதுக்கான மதிப்பு நமக்கு 1ன்னு தெரியும். 1 ப்ளஸ் நமக்கு என்ன ஆகும் 1, அதாவது 10,000 அப்படிங்கிறோம். இதில் வந்து மிகை எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் 0.01 ஹோல் பவர், அதாவது 10 லட்சம் அப்படின்னு போடுவோம். ஸோ நமக்கு என்ன 10,001 இது ரெண்டும் ஆட் பண்ணால் 10,001 மிகை எண்கள், இது எல்லாமே மிகை எண்கள் கிரேட்டர் தான் நமக்கு எப்படி இருக்கும். ஸோ நமக்கு வந்து 10,000 பெரியது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ப்ளஸில் இருக்கிறதுனால இதை விட நம்ம வந்து பெரிய எண் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 1.01ங்கிறது நமக்கு என்ன ஆகுது, அது பெரிய மதிப்பு தான், பெரிய வேல்யூ தான். சரிங்களா? ஸோ அப்படின்னா அது வந்து நமக்கு மிகை எண்ணாக இருக்கும் அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லிடலாம். ரெண்டுதில் எது பெரியதுன்னா நமக்கு என்ன 1.01 அடுக்கு 10 லட்சம் அப்படிங்கிறது தான் பெரியது அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்தது எடுத்துக்காட்டு 5.5 பாருங்கள். ஸோ 5.5 என்ன கொடுத்துருக்குறாங்க, 3 + 2x அடுக்கு 10 விரிவில் x⁻r கெழுவை காண்கன்னு சொல்கிறாங்க. இதோடைய கெழு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா 3 + 2x அடுக்கு 10, a = 3, b = 2x, n = 10ன்னு கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து கெழுவுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன, TR + 1 = NCR a⁻n - r b⁻r அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ அதில் ஏக்கான மதிப்பு என்ன பண்ணுறோம், பிக்கான மதிப்பு, என்னக்கான மதிப்பு எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், பிரதியிடுங்க. ஸோ TR + 1னா ஆருக்கான வேல்யூ நமக்கு என்ன ஆகும், இங்கே ஆர் இருக்குது. ஆர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இன்னும் கண்டுபிடிக்கல, அது எப்படி இது எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ 10CR 3 × 10 அடுக்கு -r, இப்போ 2x அடுக்கு r அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ இதை நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறோம், அவங்க என்ன சொல்லிட்டாங்க, x⁻r தான் சொல்லிட்டாங்க. ஆறுங்கும்போது நீ என்ன பண்ணுறேன், ஆருக்கான வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் 6 அப்படின்னு இங்கே பிரதியிட்டுறோம். சரிங்களா? 6 r = 6னா என்ன ஆகும், r + 1, 6 + 1 7 ஆயிரும். இப்போ 10CRனா நம்ம என்ன 10C6 3 அடுக்கு 4 6ன்னு போட்டீங்கன்னா கழிச்சா 4ன்னு வரும். இங்கே 6 2x அடுக்கு 4 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 10 × 8 9 × 8 × 7, ஸோ இன்ட்டு தென் நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லலாம், 6 × 5 அப்படின்னு சொல்லுவோம். 6 டைம் 1 × 2 × 3 × 4 × 5 × 6 6 டைம்ஸ்னால் சரியா, 6 6 5 இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்க. 4 2 4 சார் 8. அடுத்தது 3 3 3 சார் 9. இங்கே மறுபடி இங்கே 2 கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்,
7 3 சார் 21, 21 × 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 210 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும். ஸோ இந்த 210ங்கிற மதிப்பு தான் இங்கே போட்டிருக்கணும். அப்புறம் 3/4, அடுத்தது நெக்ஸ்ட் 2/6 அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணோம். ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் x⁴ கெழு தான் கேட்டிருக்காங்க. x⁴ கெழு நமக்கு என்ன? 21, அதாவது 210 × 3/4 × 2/6 அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லிடலாம். அது நீ சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு மதிப்பு கிடைக்கும்னு அப்படியே கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு 5.6 பாருங்க. 5.6 ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? சரி, எடுத்துக்காட்டு அதாவது 5.6ல் 2 - 3x இன் விரிவில், அதாவது 2 - 3x⁷ இன் விரிவில் x⁴ இன் மதிப்பு கெழுவை காண்க. முன்ன சம்மும் இந்த சம்மும் வந்து நமக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, 3 மார்க் கொஸ்டின், நல்லா பார்த்துக்குங்க. ஸோ 2 - 3x⁴ ஏக்கான மதிப்பு 2, பிக்கான மதிப்பு -3x, என்னுக்கான வேல்யூ 0. இப்போ TR+1. சரிங்களா? கெழுவுக்கான ஃபார்முலா TR+1 = NCR A⁴n - R B⁴R. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். TR+1 7CR 2⁴7 - R -3x⁴R. அவங்க x⁴3 தான் சொல்லிட்டாங்க. x⁴3னா ஆருக்கான மதிப்பு நமக்கு என்ன? 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ T4 = 7C3 2⁴7 - 3 -3/3 x³ கெழு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? 35 இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? 7 × 6 × 5ன்னு வரும். அப்புறம் நமக்கு 1 × 2 × 3ன்னா 3 2 சார் 6 கேன்சல் பண்ணால் 7 35. ஸோ இந்த 35 மதிப்பு தான் இங்கே போட்டுக்கிறோம். இப்போ 2/4 இருக்கும், -27ன்னு வரும், x⁻3ன்னு வரும். ஸோ அதை வந்து கியூப் பண்ண என்ன ஆகும்? நெகட்டிவ் தான். ஸோ அதனால் மைனஸ் முன்னாடி வரும். 35 × 16 × 27 × x⁻3. நம்ம வந்து 15,120 -15,120 x³. இங்கே x³ கெழுவுங்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? -5120 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். பயிற்சி 5.1ல் 4வது சம்மு. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ x² + 1/x³ 10 இன் விரிவில் x⁻15 இன் கெழுவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன பார்த்தா எக்ஸாம் சம் அதே சேம் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். இப்போ x² + 1/x³ 10னா ஏக்கான வேல்யூ x², பிக்கான வேல்யூ 1/x³, என்னுக்கான வேல்யூ 10. ஃபார்முலா நமக்கு என்ன? TR+1 = NCR A⁴n - R B⁴R தான். ஸோ இப்போ ஏவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்னில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், பியில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 10CR x² 10 - R 1/x² R. அதை டிவைடில் கரெக்டாக நியூமரேட்டர் கொண்டு போனால் -3Rன்னு வரும். பாருங்கள், 10CR ஸ்கொயர் என்ன? x⁻20 - 2R. அடுத்தது x⁻−3, ஏன்னா நியூமரேட்டர் கொண்டு போயிடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? 10CR x⁻−20 - 5R. இது அப்படியே பேஸ் ஈக்குவலாக பவர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம என்ன கேட்டுங்க? x⁻15 கெழு தான் சொல்கிறாங்க. TR+1ன்னா நமக்கு என்ன ஆகும்? அதோடைய கெழுவை தான் ஈக்குவல் பண்ண சொன்னாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கெழுனா நமக்கு வந்து என்ன வரும்னா, இப்போ x⁻15 கெழுவுனா நமக்கு வந்து இது கூட ஈக்குவல் பண்ணுறோம், 15ஓட ஈக்குவல் பண்ணுறோம். 20 - 5R = 15. இதுக்கு இதை ஈக்குவல் பண்ணணும். சரிங்களா? ஸோ x⁻15. ஸோ அது கூட ஈக்குவல் பண்ணால் நமக்கு என்ன ஆகுது? ஸோ 5 = 5R. அப்படின்னா ஆருக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். சரிங்களா? எக்ஸோடைய கெழுவோட நம்ம இதை வந்து சமப்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போ தான் வந்து நமக்கு என்ன பண்ண முடியும்? ஆரோடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கும். இங்கே ஆர் வந்து 15ன்னு கொடுத்தா 5ன்னு கிடைக்காது. இல்லை, x⁻15 கெழுவுக்கு வந்து சமப்படுத்தினா ஆருக்கான மதிப்பு 1. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? ஆர் வந்து 1 அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 10C1 இருக்குது. 10C1 × x⁻20 - 5 அப்படின்னா 15. கரெக்டாக 15 கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதோடைய கெழுவு தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? T2 = 10C1 x⁻15 அப்படின்னா x⁻15 கெழு நமக்கு என்ன? 10. சரிங்களா? இதை ஏன் வந்து நம்ம சமப்படுத்தணும்னா, ஸோ நம்ம ஆருக்கான மதிப்பு கிடைக்கணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கெழுவோட, அதாவது x⁻20 - 5R கூட இந்த கெழுவை ஈக்குவல் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, அப்போ தான் ஆரோடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, அடுத்தது 5th சம் பாருங்கள். இதே சேம் தான். x² - 1/x³ விரிவில் x⁻6 மற்றும் x⁻2 கெழுவை காண்க. x⁻6 x⁻2 கெழு கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான். ஏக்கு வந்து பாரு x², பிக்கு வந்து -1/x³, என்னுக்கு வந்து 6.
ஸோ இப்போ என்ன பண்ணுற ஃபார்முலா டிஆர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர். ஸோ அங்கே கொண்டு வந்து பிரதியிடுங்க. என்ன ஆகும்? 6CR எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆறு மைனஸ் ஆறு மைனஸ் 1/x³ ஹோல் பவர் ஆறு. ஸோ -1 பவர் ஆறுன்னு வரும். அடுத்து என்ன பண்ணுறோம்? டிவைடில் இருக்கிற நியூமரேட்டர் கொண்டு போயிரு. 6CR எக்ஸ்ன்னு எடுக்கு 12 - 3 2R. இங்கே 3Rன்னு இருக்குது 5Rன்னு மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? 6CR எக்ஸ்ன்னு எடுக்கு 12 - 5R -1 பவர் ஆறு. நம்ம கெழு வந்து சமப்படுத்தலாம். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஆறுக்கான மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். 12 - 5R எக்ஸ்ன்னு எடுக்கு 6. ஸோ அப்படின்னா 6 இந்த பக்கம் வச்சு லெஃப்ட் சைடு கொண்டு போய் சப்ட்ராக்ட் பண்ணால் 5Rன்னு இருக்கும். ஆறுக்கான வேல்யூ 6/5 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் பவர் ஆறின் கெழு இல்லை. எக்ஸ் பவர் ஆறுடைய கெழு வந்து இதில் இல்லை. ஏன்னா 6/5ன்னு வரதுனால. சரிங்களா? அடுத்து எக்ஸ் ஸ்கொயரோடைய கெழுவோட சமப்படுத்துகிறோம். எக்ஸ் ஸ்கொயரோடைய கெழுவோட சமப்படுத்தினா 12 - 5R = 2. லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு என்ன ஆகும்? 10ன்னு கிடைக்கும். 10 = 5R. ஆறுக்கான மதிப்பு நமக்கு என்ன? 2. 2 கொண்டு வந்து பிரதியிடு. ஸோ இப்போ R = 2ன்னு பிரதியிட்டா இது 3ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன வரும்? 6 × எக்ஸ்ன்னு எடுக்கு 12 - 10 -1/2னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ 15 × x² அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோடைய கெழு மட்டும்தான் இருக்குது. எக்ஸ் பவர் 6ன் கெழு இல்லை. அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோடைய கெழு நமக்கு என்ன கிடைக்கிது? 15 அப்படின்னு கிடைக்கிது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். பயிற்சியில் 6வது சம்மு 1 + x³ அடுக்கு என்ன 50 x² + 1/5 சரி 1/xன் அடுக்கு 5ன் விரிவில் எக்ஸ் பவர் 4ன் கெழுவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி தீர்வு கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். தீர்வு 1 + x³ அடுக்கு 50. என்ன பண்ணுறோம்? ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணு. 50C0 50C1 x³ 50C2 x³ ஹோல் பவர் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸட்ரா 50C50 எக்ஸ் பவர் 3 அடுக்கு 50. இப்போ அது உள்ள ஒவ்வொன்று நம்ம கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பாருங்கள். ஸோ நமக்கு என்ன? 5C0 1 50x³ ப்ளஸ் 50C2 x அடுக்கு 6 ப்ளஸ் 50C3 x அடுக்கு 9 ப்ளஸ் எக்ஸட்ராவாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது x² + 1/x ஹோல் பவர் 5. இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். 5C0 x² ஹோல் பவர் 5 5C1 x² ஹோல் பவர் 4 1/x ப்ளஸ்ஸு. ஸோ இதை நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகுது? 5C2 x² ஹோல் பவர் 3 1/x² ப்ளஸ் 5C2 அது 5C3 x² ஹோல் ஸ்கொயர் 1/x ஹோல் க்யூபு 5C4 x² 1/x ஹோல் பவர் 4 5C5 1/x ஹோல் பவர் 5. இதெல்லாமே என்ன ஆகும்? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் பாருங்கள். ஸோ எக்ஸ் பவர் 10 மட்டும் வரும். x² பவர் இருக்கிறதுனால ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்புறம் 5x பவர் 8 × 1/xன்னு கிடைக்கும். 10x பவர் 6 × 1/x², 10x பவர் 4 × 1/x³, 5x² × 1/x பவர் 4 ப்ளஸ் 1/x பவர் 5. இதை கேன்சல் பண்ணு, எக்ஸ் மட்டும் வரும். கேன்சல் பண்ணால் எக்ஸு, இங்கே கேன்சல் பண்ணால் எக்ஸ் பவர் 4. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 1/x² மட்டும் வரும். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி போட்டிருக்கிறாங்க பாரு. எக்ஸின் அடுக்கு 10 5xன் அடுக்கு 7 10xன் அடுக்கு 4 10x ப்ளஸ் 5/x² ப்ளஸ் 1/xன் அடுக்கு 5. ஸோ இதில் எக்ஸ் பவர் 4ன் கெழு. சரிங்களா? எக்ஸ் பவர் 4ன் கெழு தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ் பவர் 4ன் கெழுனா நம்ம என்ன ஆகும்? ஸோ 1 × 10. சரிங்களா? அதுக்கு முன்னாடி தான் நெக்ஸ்ட் நமக்கு வந்து முன்னாடி பார்த்தா நம்ம என்ன 50 × 10. ஸோ த நெக்ஸ்ட்டு 50 + 50C2 × 5. த நெக்ஸ்ட்டு 50C3 × x. சரிங்களா? ஸோ அந்த வேல்யூ ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கும் 1. ஸோ அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆகும்? 1 × 10 என்ன ஆகும்? 10 ப்ளஸ் என்ன ஆகும்? 500 6125 19600. ஸோ அப்படின்னா 26235 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன எதோடைய கெழு எடுத்துக்கிறோம்? எக்ஸ் பவர் 4உடைய கெழு. ஸோ இது 10. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நமக்கு இங்கே வந்து நம்ம பார்த்தா அதில் நமக்கு என்னென்ன இருக்கும்? எக்ஸ் பவர் 4ன் கெழுனா ஸோ 50 × நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும்? 10 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணுறோம்? இந்த 10 × நெக்ஸ்ட் நம்ம என்ன 50 × 10 அப்புறம் 50C2 × 5 நெக்ஸ்ட்டு 50C3 × 1 காம்பினேஷன் 5C3 அதாவது 50C3யில் நமக்கு இந்த இதில் தான் வந்து எக்ஸ் பவர் 4உடைய கெழு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மதிப்பு எப்படி கிடைச்சிச்சின்னா ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இந்த முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
சரிங்களா. 1 + x³ ஹோல் பவர் 50யும் அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், x + 1/x, அதாவது x² + 1/x நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், x² + 1/x ஹோல் பவர் 5. இது நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் ஒவ்வொன்றும் ப்ராடக்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும், இங்கே இது ஒவ்வொன்றும் ப்ராடக்ட் பண்ணும்போது இதில் வந்து இந்த லாஸ்ட்டு அந்த 1/x⁵ வரும். ஸோ இதில் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிட்டு என்ன பண்ணணும், இதை தான் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணணும். சரிங்களா. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பார்த்தேன்னா, கேன்சல் பண்ணி பார்க்கும்போது 1 × 10ன்னு கிடைக்கும். அப்புறம் 50 × 10ன்னு கிடைக்கும். 50c2 × 5. ஸோ 50c3 × 1ன்னு கிடைக்கும். அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால். ஸோ இதெல்லாம் போய் ப்ராடக்ட் பண்ணி பார்க்கணும் இது எல்லாத்தையும். சரிங்களா. இதை டிவைடில் நீ போய் கேன்சல் பண்ணிப்பார். ஸோ இதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், ஸோ கேன்சல் ஆகிட்டு இதோடைய கெழு மட்டும் x⁴ கெழு மட்டும் கிடைக்கும். இது 10 மட்டும் கிடைக்கிது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணேன்னா நமக்கு என்ன ஆகும், அதோடைய கெழு நமக்கு ஒன்று கிடைக்கும். கேன்சல் ஆகிட்டு நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும், ஸோ இந்த மதிப்பு நமக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ அதுவும் 10, 500, 6125, 19,600 அப்படிங்கிற மதிப்பெலாம் கிடைக்கும். சரிங்களா. அடுத்தது பயிற்சியில் 7வது சம் பாருங்கள். ஸோ 7th சம்மு 7வது சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, 7 2x⁻³ -1/3x⁻2 பவர் 5 இன் விரிவில் மாறிலி உறுப்பை காண்க. மாறிலி உறுப்பு கேட்டுருக்குறாங்க பாரு. 2x² -1/3x² ஹோல் பவர் 5. ஏக்கான வேல்யூ 2x³, பிக்கான வேல்யூ -1/3x², என்னுக்கான வேல்யூ 5. இப்போ நம்ம என்ன மாறிலி உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா TR+1 ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ TR+1 = ஃபார்முலா NCR A⁻n−r B⁻r. ஸோ 5CR 2x³ ஹோல் பவர் 5 - r -1/3x² ஹோல் பவர் rன்னு வருது. ஸோ அதை எப்படி எழுதுறாங்க பாருங்கள். 5CR என்ன பண்ணுறோம், 5CR 2 பவர் என்ன ஆகுது 5 - r, x பவர் இதை நாங்கள் மல்டிபிள் பண்ண 5 3 சார் 15 -3r -3 பவர் -r, x பவர் -2r. ஸோ என்ன பண்ணுறோம், 5CR மாறிலி உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. அதனால் 2 × 5 - r -3 பவர் -r, x × 15 - r மாறிலி உறுப்புங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து என்னது, ஸோ 15 - 5r = நமக்கு என்ன 0. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 15 ஏன்னா அதுக்கான மதிப்பு நம்ம 0ன்னு கொடுத்துட்டு 15 = 5r, r = 3. ஸோ மாறிலி உறுப்பு கேட்டதுனால ஸோ அந்த வேல்யூ ஆருக்கான மதிப்பு கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆருக்கான வேல்யூ நமக்கு என்ன 3ன்னு கொடுக்குறோம். r இருக்கிற இடத்துலலாம் இங்கே 5 - 3ன்னு, அப்புறம் -3 பவர் -3 -10 × 4 / 27ன்னு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணுறோம், இந்த மதிப்பு நமக்கு 339 93 27 நெகட்டிவ், அதனால் இந்த மைனஸ் இங்கே வந்துடுச்சு. இது நமக்கு என்ன ஆகும், 5 மட்டும் இருக்கும். இங்கே 2 5 2 சார் 10 -10 × 4 / 27. ஸோ இந்த மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கிது, -40/7 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கிது. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்தது 8வது சம் பாருங்கள். ஸோ 8வது சம் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க, 3/600 கடைசி 2 இலக்கங்களை காண்க. அதோடைய கடைசி 2 இலக்கத்தை தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 3/600 அது எப்படி எழுதுனா, 3/2 அப்படின்னு எழுதுனா, அது எப்படின்னா 3 அதாவது 9 அதாவது 3² 9 9. ஸோ 9/300 அதை எப்படி எழுதுகிறோம், 10 - 1ன்னு எழுதுகிறோம். 10 - 1/300 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 300 C0 10/300 -300 C1 10/299 300 C2 10/298. ஏன்னா ஒன்று நம்ம இதெல்லாம் போட தேவையில்ல. ப்ளஸ் எக்ஸட்ரா என்ன ஆகும், -3C அதாவது 300 C299 × 10, அப்புறம் 300 C300ன்னு வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நமக்கு எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே என்ன கேட்டிருந்தாங்க, கடைசி 2 இலக்கம்னு தான், கடைசி 2 இலக்கம் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 10² காமனாக எடுத்துக்கிறோம். சரிங்களா. ஏன்னா வந்து அங்கே நம்ம 10 எல்லாமே காமனாக இருக்கிறதுனால. அப்புறம் பாரு 10/298 ஒன்று குறையும், -300 × 10/297 ஆகும், ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 300 × C 298 -300 × 1 ப்ளஸ் 1. ஸோ இங்கே வந்து கடைசி 2 இலக்கம் நமக்கு என்ன வருது, ஸோ கடைசி 2 இலக்கத்தை என்ன சொல்லலாம்னு பாருங்கள். கடைசி 2 இலக்கத்தை எதை சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே. இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளாம் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கிறோம். சரிங்களா. இது நமக்குலாம் தெரியும். கடைசி 2 இலக்கம்னா என்ன பண்ணலாம், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், அதே 300 தான் வரும். அப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஆட் பண்ணால் 301. சரி. ஸோ நமக்கு கடைசி 2 இலக்கம்ங்கிறனால நமக்கு என்ன ஆகும், இந்த 2 இலக்கத்தையும் நமக்கு என்ன 01ங்கிற இலக்கம் தான். சரிங்களா.
அவ்வளோதான். இதுக்கு நமக்கு சொல்யூஷன் வந்து நமக்கு 0, 1 சரிங்களா? ஸோ 0, 1ங்கிறது தான் நம்ம கடைசி 2 இலக்கத்தையே சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட், செகண்ட் டிஜிட்னா சொல்லுவோம்ல, அதான் 1ஆம் இலக்கம், 2ஆம் இலக்கம். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இது 1. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குது, அடுத்த நம்பர் வந்து நமக்கு 0 சரிங்களா? அவ்வளோதான்.